உறக்கத்திலே வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். இப்போ தான் நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா திண்டிவனம் தான் வந்து நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து நமக்கு வந்து 7 மட்டும் முடிச்சிட்டோம். இது வந்து வீடியோ போடலை. அதனால் வந்து இப்போ வந்து மூணாஜி மடத்துக்கு போகிறோம் ரூட் காங்கிரீட்டுக்கு. அதனால் வந்து டோட்டலாக வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஃபுல்லாக வந்து 7 மட்டும் முடிச்சிட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து ரூட் காங்கிரீட் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெயிண்டிங்கோடு சேர்த்து தான் நம்ம முடிச்சிட்டோம் எல்லாமே வந்து. இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 மரத்துக்கு நம்ம வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து 2 விதமாக வந்து கல் வந்து எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து கேரளா கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அடித்த கல். தமிழ்நாடு அடித்த கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இட்டிப்பு வந்து அதிகமாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து தெரியாது, ஃபினிஷிங் வந்து சரியாக வந்து வரல. கேரளா கல் பார்த்திங்கன்னா வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கலரும் சரி வித்தியாசப்படும். அதே மாதிரி வந்து வெடிப்பும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அதனால தான் வந்து நமக்கு வந்து அதை வந்து ஏகிரிக்கல் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து அதில் வந்து எந்த பிரச்சனையும் வரதில்லை. இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து தெரியறது என்னென்னா வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறதில்ல. கல்லை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணியில் போட்டு வந்து நம்ம வந்து ஊற வச்சு தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து சூடாக்கிறதில்ல, இது வந்து கரையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு வீடு தான் வந்து இது வந்து நமக்கு கொடுக்கும். சிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே நமக்கு. அதனால் வந்து நமக்கு ஹீட்டு ஓரளவுக்கு குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வேலை செய்கிறது நம்ம எந்தெந்த சைட்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வீடியோ. இதில் வந்து சில இதில் வந்து நம்ம வந்து நம்பர் வந்து ப்ளே ஆகாது. அது வந்து சில நாள் வந்து அப்புறமா வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து நாம் வந்து பண்ணுவோம். அதனால் வந்து நம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாம் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு வேலை செஞ்சு நம்ம வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் வந்து பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து 20 இயர்ஸ் 21 அந்த சம்திங்லேருந்தே வந்து நான் வந்து இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து தினக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேலை செஞ்சு என்னுடைய இதுக்காக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து நமக்குன்னு ஏற்படுற ஒரே ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலை மட்டும்தான் சொல்லிட்டு இல்லை. நம்ம வந்து எந்த வேலை இருந்தாலும் வந்து நமக்குன்னு பணத்துக்காக மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதையும் தாண்டி வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ரூபாய் கூட வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இன்ன வரைக்கும் வரல. ஸோ நமக்கு வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒரு நாள் கூலி என்னவோ அது மட்டும்தான் வந்து எனக்கு கிடைக்கிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, அதாவது நம்ம வந்து வீடியோ பண்ணுறதுல வந்து நிறைய வியூஸ் வந்து போகாது, நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நல்ல விஷயத்தான் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து தேவைப்படுற 1.5 பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இது வந்து நமக்கு ரீச் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விக்கெடுக்கால மட்டும்தான் நம்ம போகிறோம். இதையும் தாண்டி வந்து நமக்கு வந்து மோஸ்ட்டாக இது வந்து எனக்கு வந்து எவ்வளோ நாள் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது, எவ்வளோ நாள் நான் வந்து இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து விலாகு குக்கிங் அந்த மாதிரி வந்து வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து சேனலில் போடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து நமக்கான ஒரு சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை. அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 by 1 வந்து பண்ணுறதுல வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கம்பெனி ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். அதை தாண்டி வந்து நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா மாற்றி கூட நீங்கள் எடுக்கலாம். அதனால் வந்து மாற்றி எடுத்துகிட்டு பிறகு கல் வந்து ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி அந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷன்ஸில் இருக்குது. அது இடத்த பொறுத்து வந்து கிடைக்கும். அதனால்
நீங்கள் வந்து சிமெண்ட் கல் எந்த கல் எடுத்தாலும் நீங்கள் கட்டி கொடுக்குறது மட்டும் ஆள் தேவைன்னாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வந்து ஓவரால் எல்லா வேலையும் நாங்கள் A to Z பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம தான் இருக்கும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேரிங்காக இருக்கணும். நிறைய வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கும். நமக்கு ஆப்போசிட் சும்மா எனக்கு இப்போ அந்த மாங்காய் வந்து அங்கே இல்லை, நமக்கு தான் இருக்குது, தூக்கிட்டோம். அரிசி காய் தான் இது வந்து புளிக்காது. இந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அரிசி மாங்காய் பேர் வந்து புளிக்காது. அரிசி காய் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. கூசத்தை வாயலாம். நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இந்த மாதிரி காய் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோட்டத்தில் வந்து இந்த மாதிரி புளிப்பில்லா காய் இருந்துச்சுன்னா வந்து காலியாயிரும். ஸோ அதனால் வந்து இருக்கிற காயெல்லாம் அறுத்து வச்சுங்க நீங்களே. இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வீடியோஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் செட்டம், அந்த ட்ரீம்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருந்துகிட்ருக்கு. அது வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னாலே வந்து நிறைவேறாத ஆசை தாங்க எல்லாருக்குமே. மோஸ்ட்டாக வந்து இது எல்லாமே தாண்டி நமக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கான ரீசனும் பலனும் வந்து சரியாக அமையறதில்ல நிறைய பேர்த்துக்கு. அப்படியே அமைஞ்சாலும் வந்து சரியான பயன்பாட்டுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா படித்ததுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஜாப் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணாத ஒன்று நம்ம கரியருக்கு. அதனால் இது எதிர்பார்க்காத விதத்தில் வந்து வரதில்லை. ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத நமக்குன்னு அமைகிற ஒன்று தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் வர்றது. இந்த வேலை வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ படித்த உடனே வந்து நம்ம ஜாப் அப்படின்றது தாண்டி தான் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே நின்றுக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டுக்கு இந்த சின்னதாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. டிகிரி படிச்சுருக்கிறா, 2 டிகிரி இத்தனைக்கு வந்து படித்ததுக்கு பெரிய லெவலில் வயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவல்லேருந்து கொடுக்குறேங்கிறாங்க கீழே வந்து. இதுதான் வந்து அவங்களுடைய நிலைமை. எல்லாருக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு கூடுதல் சொல்லுவாங்க. வேலைக்கு போனால் வந்து மேக்ஸிமம் 10,000. அது எதுக்கு வந்தால் லைக்கெல்லாம் முக்கியம் இல்லை. பாஞ்சு நாளில் வந்து இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனத்தாட்டம் நிறைய பேர் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் இந்த நிலையில் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணமும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை மாற்றத்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வரோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்குன்னு வந்து இருக்கிற ரூல்ஸை வந்து நம்ம மட்டும்தான் வந்து ஏம் பண்ணிக்கணும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேரியரை வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல செஞ்சு முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேதனையும் படாதீங்க. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வேலையை மட்டும் நான் வந்து எடுத்து சொல்லலை, இருக்கிற ஃபேக்டரை தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோர்ஸை வந்து நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு முடிவெடுத்து உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க.